பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அவைக்கு தலைமை தாங்கும் கௌரவ உறுப்பினர் அவர்களே, இன்று எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்ற தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகம் உருவாக்கப்படுகின்ற விடயம் சம்பந்தமாக உண்மையிலேயே இந்த நிர்வாகம் உருவாக்கப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. காரணம், இந்த நாட்டினுடைய மலைச்சாரல்களிலே இருந்து உருவெடுக்கின்ற நீர் கரையை கடலோரத்தை வந்து சென்றடைவதற்கு இடையிலே பல இன்னல்களை, கஷ்டங்களை, துயரங்களை இந்த நாட்டில் இருக்கின்ற மக்களுக்கு ஏற்படுத்துகின்ற அதே நேரம் பல நன்மைகளையும் உருவாக்குகின்ற விடயங்களை நாங்கள் பார்க்கின்றோம். குறிப்பாக இந்த நாட்டிலே தொடர்ச்சியாக டிசாஸ்டர்கள் ஏற்பட்டு இந்த நாட்டினுடைய கூடுதலான நிதி வளங்கள் மக்களினுடைய பாதுகாப்புக்கும் அவர்களுடைய இடருக்கும் பயன்படுத்துகின்றதை நாங்கள் அறிகின்றோம். எனவே இதனுடைய உருவாக்கம் சிறப்பு என்பதை தொட்டுக்கொள்வதோடு இதே போன்றதொரு பாரிய அனர்த்தம் ஏற்படுவதற்கு மிக காரணியாக இருப்பது கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையிலே அம்பாறை மாவட்டம், அங்கே ஒலிவில் பிரதேசத்திலே அமையப்பட்டிருக்கின்ற ஒலிவில் துறைமுகம். ஒலிவில் துறைமுகத்தினுடைய திட்டம் வரையப்படுகின்ற போது இவ்வாறான விடயங்களை கவனத்தில் கொள்ளாமல் செய்ததன் காரணமாகவே அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மீன்பிடி தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதோடு சுமார் 10,000க்கும் அதிகமான குடும்பங்கள் நேரடியாக இதிலே பாதிக்கப்பட்டிருக்கின்றது. அதேபோன்று அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற தோட்டங்கள், வயல்கள், காணிகள், ஏனைய பொருளாதார ரீதியாக நன்மை பயக்கின்ற அத்தனை விடயங்களும் சேதமாக்கப்பட்டிருக்கின்றது. இவை அத்தனையும் இழந்துட்ட போதிலும் ஒரு தேவையை பூர்த்தி செய்கின்ற ஒரு துறைமுகம் அமைந்திருக்கிறதா என்றால் அதுவும் இல்லாமல் காணப்படுகின்ற. எனவே இந்த விடயத்தை எதிர்காலத்திலே கவனத்தில் கொண்டு இந்த துறைமுகத்தை ஒழுங்கமைக்க வேண்டும். அதே நேரம் அந்த பிரதேசத்திலே இன்னும் கடலரிப்புகளினால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற இடங்களையும் அந்த மக்களையும் பாதுகாக்கின்ற விடயத்தையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு இன்றைய நாள் என்பது 23/9/2025 என்பது சர்வதேச சைகை மொழி தினமாக காணப்படுகின்றது. இந்த விடயத்தை நான் எடுப்பதற்குரிய காரணமாக இருப்பது, கிழக்கு மாகாணத்திலே HND ஆங்கில பாட ஆசிரியர்களினுடைய நியமனம் 255 ஆசிரியர்களுக்கான நியமனங்கள் கடந்த 2004ஆம் ஆண்டு எங்களுடைய ஆளுநர் கௌரவ தொண்டமான் அவர்கள் இருக்கின்ற போது வழங்கப்பட்டது. 255 ஆசிரியர்களிலே 50க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் தங்களுடைய தொழிலை, பதவியை, ஆசிரியர் நியமனத்தை பெற்றுக்கொள்வதற்கு மறுத்திருந்தால் காரணம், தூர இடங்களிலே அந்த ஆசிரியர்களுடைய நியமனங்கள் வழங்கப்பட்டிருந்தது. குறிப்பாக அம்பாறையில் முஸ்லீம் ஆசிரியர்கள் 22 பேரும், அம்பாறை, மகோயா, தெஹியத்தகண்டி போன்ற கல்வி வலயங்களிலே 22 ගරු මන්ත්‍රීතුමා ඔබතුමාට තව විනාඩි 2ක් කාලයක් තිබෙනවා. அம்பாறையில் 22, மகோயாவில் 7 பேரும், தெஹியத்தகண்டியில் 5 ஆசிரியை, அத்தனை பேரும் பெண் ஆசிரியர்கள். இன்றைய சைகை தினத்துக்கும் அதற்கும் நல்ல தொடர்பு இருக்கின்றது. முஸ்லீம் ஆசிரியர்கள் இவர்கள் தமிழ் மொழியின் மூலம் மொழியை மற்ற பாடங்களை கற்பிக்கக்கூடியவர்கள். சிங்கள பிரதேசத்துக்கு இவர்களுடைய நியமனங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது. சிங்கள பிரதேசத்தில் இருக்கின்ற மாணவர்கள் தமிழ் மொழி மூலம் ஆங்கிலத்தை எவ்வாறு கற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற விடயத்திலே பிணறப்பட்டிருக்கின்ற ஒரு விடயமாக காணப்படுகின்றது. இதனுடைய இந்த அரசாங்கம் இதை மிக கவனமாக பார்க்க வேண்டிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது. என்றால் இது ஒரு மாஃபியா போன்ற ஒரு வேலை திட்டம் அந்த நேரத்திலே இருந்த அரசாங்கமோ அல்லது ஆளுநரோ அல்லது அவர்களுக்கு கீழே இருந்த நிர்வாகமோ செய்திருக்கின்றது என்பதை நான் இந்த சபையிலே முன்வைக்க விரும்புகிறேன். காரணம் என்னவென்றால், இவ்வாறான இந்த மொழி ரீதியான பிரச்சனைகள் இருக்கின்ற ஆசிரியர்களை தூர இடங்களுக்கு நியமிப்பதன் மூலம் பிறகு 2-3 மாதங்களுக்கு பிறகு இவர்கள் சென்று இந்த நியமனங்களை தங்களுடைய பிரதேசங்களை கோருகின்ற போது இதற்கு பதிலீடாக இந்த நியமனங்களை மாற்றீடு செய்வதற்கு இலஞ்சங்களை பெற்றுக்கொண்டு இந்த ஆசிரியர்களை படிப்படியாக கட்டங்கட்டங்களாக அவர்களுடைய இடங்களுக்கு 3-4 லட்சங்கள் வாங்கிவிட்டு இந்த ஆசிரியர் நியமனங்களை வழங்கி இருக்கின்றார்கள் அவருடைய சொந்த இடங்களுக்கு.
நாங்கள் என்ற சபையிலே கேட்பது அல்லது இப்போது இருக்கின்ற ஆளுநரிடம் கேட்பது அல்லது அவருடைய செயலாளரிடம் கேட்பது தற்காலிகமாகவது ஒரு 6 மாதம் அல்லது 1 வருடத்திற்கு அவர்களுடைய சொந்த பிரதேசங்களுக்கு இந்த ஆசிரியர்களை இடமாற்றம் செய்து தாருங்கள் என்று. காரணம் என்னவென்றால் அவர்கள் எடுக்கின்ற சம்பளம் போதாமையாக இருக்கின்றது. அதே நேரம் மொழி ரீதியாக இருக்கின்ற ஆகப்பெரிய பிரச்சினை பெண்களாக அவர்கள் இருப்பதனால் அந்த தெஹியத்தக்கண்டிய அல்லது பதியத்தலாவ அம்பாறை போன்ற தூர பிரதேசங்களில் தங்கியிருந்து தங்களுடைய கல்வியை மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியாத ஒரு ගරු මන්ත්‍රීතුමා කාලය අවසානයේ අවසන් කරන්න. உள ரீதியாக பாதிக்கப்படுகின்ற சூழலை காணப்படுகிறது. தொடர்ச்சியாக மிக நீண்ட காலமாக எங்களுடைய அமைச்சர் அவர்களிடத்திலேயும் நாங்கள் பேசுகின்றோம். அதே போன்று கிழக்கு மாகாணத்திலே ஆளுநர் அவர்களிடத்திலேயும் பேசுகின்றோம். எனவே 1-2 விடயங்களை அவர்கள் செய்து தந்திருந்தாலும் குறிப்பாக 40க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இவ்வாறு கஷ்டத்திலே இந்த ஆசிரியர் தொழிலை செய்து கொண்டிருக்கிறார். எனவே இந்த விடயத்தையும் இன்றைய தினத்தை கவனத்தில் எடுத்து இதற்கான அனுமதியை வழங்குமாறு இந்த சபையை கேட்டு முடித்துக் கொள்கின்றேன். நன்றி.